பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாளிலே கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறவர், நம்முடைய உணர்வுகளை புரிந்திருக்கிறவர், நம்முடைய ஆசைகளை அறிந்திருக்கிறவர், நம்முடைய எதிர்பார்ப்புகளை புரிந்து வைத்திருக்கிறவர். நமக்கு இன்னது தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நமக்கு இன்னது தேவை. தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில உங்களுக்கு என்ன தேவை என்பது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். கவனிங்க, உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு சுகம் தேவை, கர்த்தருக்கு தெரியும். உங்களுக்கு பலன் தேவை, கர்த்தருக்கு தெரியும். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் தேவை, கர்த்தருக்கு தெரியும். இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தேவையின் மத்தியில நின்று கொண்டிருக்கிறீங்க, அது ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை பண தேவையா இருக்கலாம், பொருளாதார தேவையா இருக்கலாம், ஒருவேளை மனுஷ உதவியா இருக்கலாம். உங்களுக்கு என்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் ஜெபிக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நம்ம வேண்டிக் கொள்ளணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறவர், நம்முடைய தேவையை அறிந்திருக்கிறவர். நம்முடைய தேவை ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது, நம்முடைய பிரச்சனையை கர்த்தரிடத்துல சொல்லும் போது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஆண்டவர் தேடி வந்து நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்திலே முறையிடும் போது அவர் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து நம்மை வழி நடத்துவார், நம்மை பாதுகாத்துக் கொள்வார். இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இன்னது தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்க காரியத்தை எல்லாம் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். ஆண்டவர் உங்களை தாங்குவார். பயப்படாதீங்க, உங்களுக்கு தேவையெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த நாளிலே உங்க தேவையை கர்த்தர் சந்தித்து அற்புதமாய் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, எங்க தேவையெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஏற்ற காலத்துல எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர், எங்கள் தேவைகளை அறிந்து அதற்கேற்றபடி எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கரம் எங்களை நடத்தட்டும். தொடர்ந்து நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். தொடர்ந்து உடைய மகிமையின் கரம் எங்களை தாங்கட்டப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் மூடிக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். உங்க தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறையா. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.